ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. என்னடா இது ஜொமேட்டோ டிஷர்ட்லாம் போடாமல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஜொமேட்டோ லாகின் பண்ணலைங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஓலா அண்ட் ரேபிடோ தான் லாகின் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓலாவில் ஒரு லாங் ஆர்டர் வந்தது. அதான் நம்ம அக்செப்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா வேளச்சேரியிலேருந்து தாம்பரம் வந்துருக்கோம். இந்த ஆர்டருக்கு வந்து நமக்கு வந்து 248 ரூபா வந்ததுங்க. பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை நம்ம பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டோம். டேக்ஸ்லாம் போக நமக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 237 ரூபா வந்ததுங்க. ஆனால் நம்ம ஜொமேட்டோ லாகின் பண்ணி ஓட்டியிருந்தா, அதாவது 1 ஹவர் கூட இல்லை, நம்ம 12 மணிக்கு லாகின் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:50 தான் ஆகுது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 237 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். சூப்பராக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரே பெஸ்ட்டாக அமைஞ்சதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரத்தில் தாங்க இருக்கோம். இங்கேருந்து நம்ம இப்போ ரேபிடோவும் ஆன் பண்ண போகிறோம், அண்டு ஓலாவும் ஆன் பண்ண போகிறோம். இங்கேருந்து நம்ம ரூம் இருக்க லொக்கேஷனுக்கு எந்த ஆர்டர் வருதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டரே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்தது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆர்டரே வராதுன்னு நினச்சேன். ஏன்னா ஃப்ரெண்டுலாம் சொன்னார், கொஞ்சம் காலையிலே ஆன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க, வெளியே போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் ஆர்டர் நிறைய வரும். காலையிலே ஆர்டர் பண்ண, அதாவது லாகின் பண்ண சொன்னார். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் நம்ம ரூமுக்கு வர்றதுக்கு 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் நம்ம டயரில் தூங்கிட்டோம். லேட்டாக தான் நம்ம லாகின் பண்ணோம். சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் 12:52 ஆகுதுங்க. ஒரே ஒரு ரைடு தான், 237 ரூபா நமக்கு வந்திருக்கு எல்லாம் போக. இப்போ வந்து தாம்பரத்தில் தாங்க இருக்கோம். இந்த லொக்கேஷனில் தான் விட்டோம், இந்த ஹோட்டலில் தான். இப்போ இங்கேருந்து நம்ம ரெண்டும் லாகின் பண்ணலாம். எதில் நமக்கு வேளச்சேரி பக்கமாக ஆர்டர் வருதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம ஓட்டலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆர்டர் வந்துச்சுங்க. இங்கேருந்து பெருங்கல்தூரில் போய் பிக் பண்ணிட்டு அப்புறம் சோழிங்கநல்லூர் ட்ராப் பண்ணோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்பலாம். இந்த ஆர்டருக்கு நமக்கு வந்து 210 ரூபா சம்திங் வந்திருக்கு. ஓகே தான். டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூரில் இருக்க ஐடி கம்பெனியில் தாங்க இருக்கும். இங்கே தான் ட்ராப் பண்ணோம் லாஸ்ட்டு ட்ரிப்பு. இந்த ஆர்டர் நமக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 164, 164 ரூபா வந்தது. டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர 397 ரூபாங்க. இங்கேருந்து நமக்கு வேளச்சேரி வந்தால் நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் ஆன் பண்ணிடலாம். சரி, ரெண்டுமே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எது நம்ம ஆர்டர் வருதுன்னு. டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆக போகுதுங்க. இப்போ தான் நம்ம ரேபிடோவில் ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் தான் லாஸ்ட் ஆர்டர் விட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கேருந்து காரைப்பாக்கம் போய்ட்டு பிக் பண்ணிட்டு அங்கேருந்து துறைப்பாக்கம் நமக்கு ட்ராப்பு இந்த ரைடு. சரிங்க, கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. அவரை பார்த்தீங்கன்னா பக்காவாக விட்டாச்சுங்க. இங்கே தான் துறைப்பாக்கம். டேக்ஸ்லாம் போக பார்த்தீங்கன்னா இதுக்கு 41 ரூபா வந்தது. 11 ரூபா டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க சோழிங்கநல்லூர்லேருந்து இங்கே வரதுக்கு. நமக்கு வந்து ஃபைனலாக 30 ரூபா தான் கிடச்சிருக்கு இந்த ரைடுக்கு. ரேபிடோவில் ஜாஸ்தியாக ரொம்ப அதிகமாக பிடிக்கிறாங்க டேக்ஸு. நம்ம டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12 மணிலேருந்து இப்போ டைம் 3:30 மணி ஆகுது. இதுவரை நம்ம 4 ரைடு ஓட்டியிருக்கோம். 3 ரைடு ஓலாவில், 1 ரைடு வந்து பார்த்திங்கன்னா ரேபிடோவில். டோட்டலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா 456 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இதே நம்ம ஜொமேட்டோலையோ ஸ்விக்கிலேயோ இவ்வளோ ஷார்ட் டைமில் நம்ம இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இது ஃபஸ்ட் டே அப்படின்றதால நமக்கு அப்படி இருக்கா என்னன்றது ஒன்றும் தெரில. 2 லாங் ஆர்டரு, 2 ஷார்ட் ஆர்டரு. நமக்கு வந்து ஃபைனலாக வந்து 456 ரூபா கிடச்சிருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆகுதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7:15 தான் நம்ம லாகின் பண்ணோம். ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரேபிடோ அண்ட் ஓலா தான் லாகின் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா நமக்கு ரேபிடோவில் ஃபஸ்ட் ஆர்டர் வந்தது. வேளச்சேரி டு அடையாருங்க. பக்காவாக பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் ஃபஸ்ட் ரைடு. எந்த பக்கம்னாலும் தெரியும். ரேபிடோ அண்ட் ஓலா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுங்கள். அதில் எது நல்ல லாங் ஆர்டர் நல்ல அமௌண்ட் வருதோ அதை செலக்ட் பண்ணி அதை
அந்த ரைடு ஓகே பண்ணி ஓட்டுங்க. அப்போ தான் அமௌண்ட் வரும். நம்ம காலிலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளே இன்றைக்கி ஃபஸ்ட்டு தான் ஓட்டுறோம். நமக்கே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னாங்க ஓட்ட சொல்லி, நானும் அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கேன். புதுசாக யாராவது ஓட்டிங்கன்னா ஓலா அண்டு ரேபிடோ ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ரேபிடோவில் கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாக பிடிக்கிற மாதிரி தெரியுது சார்ஜஸ்ஸு. இருங்க நம்ம இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம வந்து 4 ரைடு ஓட்டியிருக்கோம் ஓலாவில். 455 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அப்படியே இருங்க ரேபிடோ காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் நம்ம 2 ரைடு ஓட்டியிருந்தோம். 2 ரைடுக்கு வந்து எல்லாம் போக டேக்ஸ்லாம் போக நமக்கு 106 ரூபா கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு ட்ரிப்பு விட்டு நம்ம எங்கேயே தாங்க வெயிட் பண்ணுறோம், அதே பிளேஸில் தான் வெயிட் பண்ணுறோம். 2 ட்ரிப்பு வந்தது, அக்செப்ட் பண்ண கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ட்ரிப்பு வந்திருக்கு. எம்ஆர்சி நகரில் போய்ட்டு பிக் பண்ணிட்டு ஆழ்வார்பேட்டை ட்ராப்பு. இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு 5 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. சரிங்க, கிளம்பலாம். ரொம்ப நேரம் கழிச்சு நமக்கு இந்த ட்ரிப்பு தான் கிடச்சிருக்கு. போகலாம் வாங்க. மழை பாருங்கள் எப்படி பெய்யுதுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் நமக்கு ட்ரிப்பே கிடைக்காம இருந்துச்சு. இப்போ தான் ஒரு ட்ரிப்பு நம்ம அக்செப்ட் பண்ணோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக மழை பெய்யுது. இங்கே ஆழ்வார்பேட்டிலேருந்து பிக் பண்ணி ஏதோ பார்சல் தான் இருக்கான், அதை கொண்டு போயிட்டு பெருங்கல்தூரில் கொடுக்கணும். லாங் ட்ரிப்பு தான். பட் ஆனால் மழை விடாமல் பெஞ்சிட்டு இருக்குங்க. அவ்வளோ கடுப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம 7:15லேருந்து 2 ட்ரிப்பு தான் ஓட்டிருக்கோம். இது நம்மளுக்கு 3வது ட்ரிப்பு, லாங் ட்ரிப்பு. பட் ஆனால் மழை பெஞ்சு சாவடிக்குது. நம்மக்கிட்ட ரெயின் கோட்டும் இல்லை, மொபைல் கேஸும் இல்லை. ஃபுல்லாக மொபைலும் நனைஞ்சிரும், நம்மளும் நனைஞ்சிரும் இந்த மழையில் போனால். ஒரு 1/2 ஹவர் விட்டால் நல்லாயிருக்கும். இந்த பார்சல் தாங்க வாங்கியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருங்கல்தூர் 23 கிலோமீட்டர் வருதுங்க. மழை லைட்டாக விட்டுடுச்சு, இருந்தாலும் தூரல் போட்டுகிட்டே தான் இருக்குது. சரிங்க, நம்ம கிளம்பலாம். டைம் ஆகுது. மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மகிட்ட மொபைல் கேஸும் இல்லை, ரெயின் கோட்டும் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுதுங்க. நம்ம அந்த ஆர்டர் கொடுத்துட்டோம். நம்ம எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வந்துச்சுங்க அந்த ஆர்டருக்கு. ஆனால் 98 ரூபா டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா போட்டார். உங்களுக்கே தெரியும், 23 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே அந்த ஆர்டர் கொடுக்குற வரை, அந்த பார்சல் நம்ம டெலிவரி பண்ணுற வரை பார்த்திங்கன்னா விடாமல் மழை பெஞ்சிட்டே தாங்க இருந்தது. நம்மளும் வேறு வழியே இல்லை, ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அந்த ஆர்டர் பக்காவாக கொடுத்தாச்சு. அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா எக்ஸ்ட்ராவே போட்டார் அவர். ஏன்னா நம்ம ஃபுல்லாக மழை அவருக்கும் தெரியும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி மட்டும் நம்ம ஜொமேட்டோ லாகின் பண்ணி ஓட்டியிருந்தால் கண்டிப்பாக நம்ம மழையில் நனைஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மக்கிட்ட ரெயின் கோட்டு எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தூரல் போட்டுகிட்டே இருந்தது. மழை லைட்டாக அப்படியே பெஞ்சிட்டே இருந்தது, விடாமல் பெஞ்சிட்டே இருந்தது. மொபைல் கூட லொக்கேஷன் பார்த்து கூட ஓட்ட முடியல, ஏன்னா ஃபுல்லாக மழை நனைஞ்சிரும். நான் உள்ள டேங்க் கவரில் வச்சு தான் அப்பப்போ எடுத்து பார்த்து அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான டைமில் இது செலக்ட் பண்ண மாதிரி தோணுது. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே தான் மழை பெஞ்சது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம இந்த ஆர்டர் எடுக்கும்போதே எனக்கு தெரியும் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ நல்லபடியாக நம்மளால் முடிஞ்ச எஃபெக்ட் நம்ம போட்டு நல்லபடியாக கொடுத்தாச்சு. ஓகே தான், நம்ம ஹோப். அதனால தான் நம்ம நம்பிக்கை, நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை. அதனால தான் அந்த 23 கிலோமீட்டரும் நம்ம பயங்கரமாக மழையில் நனைஞ்சாலும் கரெக்டாக எடுத்துன்னு வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கேற்ற அமௌண்ட்டும் நமக்கு வந்துச்சு. ஓகே தான். இங்கேருந்து வேளச்சேரி பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் வருதுங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம இப்போ ஆர்டர் வந்தால் தான் நம்ம ஏதாவது வேளச்சேரி பக்கம் வந்தால் கூட ஓகே தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா 10:43 ஆகுது.
ரேபிட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ்லாம் போக 398 ரூபா என் பண்ணிடுவோம். ஓலாவில் பார்க்கலாம் இருங்க. ஓலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம 455 ரூபா என் பண்ணியிருக்கோம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓலாவில் லாங் ஆர்டர் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் லாங் ஆர்டர் வந்துச்சு. அதனால் ரெண்டுத்தில் நம்ம எது பெஸ்ட்டு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அதில் டேக்ஸ் தான் அதிகமாக பிடிக்கிறாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு வேளச்சேரி பக்கமாக எதனா வந்துச்சுன்னா கிளம்பிடலாம் நெக்ஸ்ட் ட்ரிப்பு. டைம் பார்த்தீங்கன்னா 12:15 ஆகுதுங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர் ஓட்டணும். ரேபிட்டோவில் 524 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஓலாவில் பார்த்தீங்கன்னா 455 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ப்ளஸ் அந்த 70 ரூபா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு டிப்ஸுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 1049 ரூபா நமக்கு கிடச்சிருக்குங்க இன்றைக்கி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா பெட்ரோல் நம்ம இன்றைக்கி செலவு பண்ணியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு 899 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. ஃபைனலாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 899 ப்ராஃபிட்டு எல்லாம் போக செலவெல்லாம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்கல்தூரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டரே இல்லை. சரி என்னடா பண்ணுறது, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 18-19 கிலோமீட்டர் சம்திங் நம்ம ரூமு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே வண்டி மூவ் பண்ணிட்டு குரோம்பேட் கிட்ட வந்தேன். சரியான ஒரு ஆர்டர் கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் நம்ம வந்து டான்சி நகரில் இருக்கோம். அதே சேம் டான்சி நகருக்கு தான் வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சிங்க குரோம்பேட்லேருந்து. அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டருக்கு நமக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக எவ்வளோ கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 178 ரூபா கிடச்சிதுங்க. நம்ம மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தால் அந்த 178 ரூபா நமக்கு லாஸ் ஆகிருக்கும். பரவாயில்ல, ஏதோ லக்கு. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டணும். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரேபிட்டோ பற்றியும் தெரியாது, ஓலா பற்றியும் தெரியாது. இது வந்து டைமிங் வந்து நம்ம தப்பான டைமிங்கில் வந்து இது பண்ணோம். காலையில் டைமில் நம்ம ஓட்டியிருந்தோன்னா, ஏன்னா ஆஃபீஸ் காலேஜ் அந்த மாதிரி போகிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் டைம் நம்ம ஓட்டியிருந்தோம். ஒரு 7 to 11 சம்திங் அந்த டைமிங் ஓட்டியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம லாகின் பண்ணதே 12:15 தான் லாகின் பண்ணோம். அது இல்லாமல் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8-9 மணி வரை ஓட்டியிருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம இந்த டைமிங் கரெக்ட் பண்ணாலே போதுங்க, சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா அந்த மழை வந்து இடையில் சொதப்பிச்சு. ஓகே தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம என்ன ஓட்டலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ரேபிட்டோவா இல்லை ஜொமேட்டோவா இல்லை ஸ்விக்கி ஓட்டலாமா, எது ஓட்டலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, டைம் ஆகிடுச்சு, நம்ம போய்ட்டு தூங்கலாம். பாய் பாய் பாய்.